நீங்க புதுசா கார்டன் ஆரம்பிக்க போறீங்களா? செலவே இல்லாம விதைகளை இலவசமா எப்படி வாங்குறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். எல்லாருக்குமே கார்டன் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிளகா செடியாச்சும் நம்ம வீட்ல கண்டிப்பா வளர்க்கணுங்க. ஸோ இந்த மாதிரி கார்டன் வைக்கிறதுனால நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த செடியெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு பாதி கஷ்டம் போயிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நிறைய டென்ஷனாக இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் பிஸியாகவே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த செடி கொடி கூடலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கார்டனில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ நானும் புதுசாக தான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட விதைங்கள்லாம் ரொம்ப இல்லைங்க. ஸோ இலவசமாக ஒரு சிஸ்டர் வந்து அவங்க சேனலில் ஃப்ரீயாகவே வந்து சீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அது என்ன சேனல்னு பார்க்கலாம். சேனல் பேர் பார்த்தீங்கன்னா நிவிஸ் கார்டனுங்க. இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் ரேர் வெரைட்டி சீட்ஸுங்க. நம்ம வெளியே கடையில் கேட்டால் கூட அந்த சீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அவ்வளோ ரேர் வெரைட்டி சீட்ஸ்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. நான் என்னென்ன சீட்ஸ் வந்து இவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன சீட்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒவ்வொரு சீட்ஸுமே தனியாக பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா சீட்ஸும் ஒரே கவரில் போடாமல் தனித்தனியாக பேக் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா அசாம் வெண்டை. நம்ம நார்மலாக வெண்டைக்காய் தான் பார்த்துருப்போம். இது அசாம் வெண்டைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் வந்து போட்டதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி. ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணோங்க. கத்திரிக்காயிலே வந்து ஒரு 3-4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை வெண்டை. நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த வெண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நொர பீர்க்கங்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கடையில் வாங்கினா எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம ஒரு 10 சீட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி. இது நீளமான மிளகான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களூர் கத்திரிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேர் வெரைட்டி சீட்ஸ்லாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. நம்ம நார்மலாக கத்திரிக்காய் பார்த்துருக்கோம். முள் கத்திரிக்காய் இல்லை ப்ளூ கத்திரிக்காய் அதுதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா கத்திரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேர் வெரைட்டி சீட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். இவங்க எந்த சீட்ஸ் வாங்கினாலும் அதை உடனே வந்து அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாக கிடைக்கிற சீட்ஸ் கூட நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ரேர் வெரைட்டி சீட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக இருக்குங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கடையில் வாங்கினாலும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த சீட்ஸ் வந்து இது தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் மிளகா. இந்த மிளகா வந்து பேக் பண்ணி 1 வாரம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். இந்த நெய் மிளகாங்க தாங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த நெய் மிளகா வாங்கி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதிப்பாகல். ஸோ இவ்வளோ சீட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நான் கொரியர் சார்ஜ் மட்டும் தாங்க 10 ருபீஸ் பே பண்ணேன். மற்றபடி ₹1 கூட செலவு பண்ணலைங்க. இது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இந்த விதைகள்லாம் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கினா எவ்வளோ காசு ஆகும் நமக்கே தெரியும். ஸோ இலவசமாக கொடுக்குறப்ப அதை மிஸ் பண்ணாமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ சீட்ஸை வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயம் தாங்க சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவச விதைகள் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நிவிஸ் கார்டன் அப்படின்ற சேனலை நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க போடுற வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அவங்க போடுற வீடியோஸ்க்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டிங்கனாலே போதும். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்போல்லாம் கிவ் அவே ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.